எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க, வைகாசி மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரலும் காற்று காலம் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடிலாம் நாங்கள் வந்துட்டு தோட்டத்துக்கு போகிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்த்த காற்று அப்படிங்கிறதுனால முகத்தில் வந்துட்டு ஒரு மெல்லிசான துணியை வந்துட்டு போட்டு விட்ருவாங்க. ஏன்னா அந்த மண் வந்து அரிச்சு வந்து கண்ணில் விழுந்துரும்னு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் வர்றப்ப நாங்கள் கிளம்புவோம். ஆனால் வர்றப்பயே வந்துட்டு காற்றே தள்ளி நம்மளை வீட்டுக்கு வரலும் கொண்டு வந்துடும். அந்த அளவுக்கு வந்துட்டு காற்றடிக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, பகலில் வந்துட்டு துணி துவைச்சி காயவே போட முடியல. அதே மாதிரி வந்துட்டு வத்தல் வடவை எதுவுமே மாடியில் வந்துட்டு காய வைக்க முடியல. காய வச்சா அவ்வளோதான், ஃபுல்லாக அப்படியே காற்றுக்கு போயிடும் போலுக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நைட்டு 10-10:30 மேலே வந்துட்டு துணியை போய் காய போட்டுட்டு காலையில் 6 மணிக்கெலாம் போய் எடுத்துருவேன். ஏன்னா இந்த நைட்டு வந்துட்டு காற்று வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த நெல் வந்துட்டு காற்றுல ஆடுறது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம சின்ன வயசில் வந்துட்டு குட்டி காந்தம்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தரையில் போட்டு அதை மண்ணில் போட்டு எடுத்த பிறகு அதில் ஒட்டின துகள்களாக இருக்கும். அதை வந்துட்டு ஒரு பேப்பர் மேலே போட்டுட்டு பேப்பருக்கு அடியில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த காந்தத்தை வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி இழுப்போம். அப்போ வந்துட்டு அது அந்த பக்கம் நம்ம எந்த பக்கம் இழுக்கிறோமோ அந்த பக்கம் மூவ் ஆகும். 90 கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இது தெரியும். இது பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு அந்த ஞாபகம் வருதா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள்.